வணக்கம் ட்ரேடர் சசி. இந்த வீடியோவில் நம்ம ஸ்டாக்ஸில் என்ன மாதிரி ட்ரேடு வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாங்க. ஸோ ஸ்டாக்ஸில் வந்து 5 மினிட்ஸில் நீங்கள் பார்க்கும்போது, அதாவது லோயர் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கிது, அதே நீங்கள் டைம் ஃப்ரேமை இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த டீட்டெயிலுடைய குவாலிட்டி வந்து எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இதில் வந்து பார்க்கலாங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், இதை நான் படித்து காமிச்சிடுறேன். ஐ டோன்ட் கிவ் லைவ் மார்க்கெட் கால்ஸ் ஆர் ரன் ஏ சிக்னல் சர்வீஸ் ஃபார் மணி. I don't have any VIP groups to share the trading calls. I am not taking any classes right now. I don't have a Telegram channel. I don't use phone. I never ask money. I repeat, I never ask money. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு இன்னும் வந்து நம்ம இன் டீட்டெயிலாக வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபாலோவருடைய இன்னொரு மெசேஜையும் வந்து படிச்சுருவாங்க. இது ஃப்ரீஸ் பண்ணி நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கோங்க. ரொம்ப பெரிய மெசேஜ். ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மெசேஜ் டைப் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துருக்கோம். எனக்காக நீங்கள் அந்த டைம் செலவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, 1-2 வார்த்தைகள் படித்து காட்டுறேன். வெரி டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் சார். No one can explain like this, very clear and simple, and the highlight is that you are doing this without any expectation from us. What you are expecting is we have to learn and practice. ஸோ இந்த லேர்ன் அண்ட் ப்ராக்டிஸுங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தைங்க. இதை வந்து நீங்கள் என்றைக்குமே வந்து விட்டுறாதீங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணினா மட்டும்தான் வந்து ஜெயிக்க முடியும் ட்ரேடிங்கில் மட்டும் இல்லைங்க, வாழ்க்கையில் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். நீங்கள் ஒரு இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னா, இன்ஜினியர் ஆகிறதுக்கு ஒரு 5 வருஷம் படிக்கணும். அதில் நிறைய தியரி ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா நீங்கள் வந்து போயிருந்துருப்பீங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஃபீல்டுக்குள்ளே வரும்போது இன்னும் கூட நீங்கள் எப்படி சொல்கிறது, ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ 4-5 வருஷம் வந்து படித்ததுக்கப்புறமும் கூட உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்காது. ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் ட்ரேடிங்லேயும் வந்து நீங்கள் எதனா ஒரு வீடியோ பார்த்த உடனே ட்ரேட் பண்ணி நல்லா வந்து ப்ராஃபிட் பண்ணிடலான்னு நினைக்கிறீங்க. அந்த மாதிரி கிடையாதுங்க. நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த ப்ராக்டிஸ் வந்து சிலருக்கு 6 மாதத்தில் வந்து பிடிபட்டுரும், சிலருக்கு 1 வருஷம் ஆகும், சிலருக்கு 2 வருஷம் ஆகும். அதனால் ப்ராக்டிஸை நல்லா பண்ணுங்கள். ஒன்ஸ் லைவ் மார்க்கெட்டில் வரும்போது உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எது சின்ன லாட் சைஸோ அந்த லாட் சைஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. லைவ் மார்க்கெட்டில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயந்துக்கிட்டு ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிடாதீங்க. ஸோ என்ன மெத்தடோ என்ன கற்றுக்கிட்டீங்களோ அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணியிருந்து நீங்கள் ஒரு விஷயத்தையும் பண்ணுங்கள். இதன் மூலமாக நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் எல்லாத்துக்கும். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாங்க. இந்த லூப்பின் அப்படிங்கிற இந்த ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் ஆகி போயிருக்குதுங்க. ஸோ போன வாரத்தில் வந்து பிரேக் அவுட் ஸ்டாக்கில் இது ஒரு ரொம்ப முக்கியமான ஸ்டாக்கு. கிட்டத்தட்ட இதோடைய ஃப்யூச்சர் ப்ரைஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 1.30 1.5 லட்ச ரூபா தேவைப்படும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவ்வளோ பணம் இருந்தால் தான் இந்த ஃப்யூச்சர் மார்க்கெட்டில் போயிட்டு நீங்கள் இதை வந்து வாங்க முடியும் இந்த ஸ்டாக்கை. ஸோ அதே இது கேஷ் மார்க்கெட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு எத்தனை லாட் சைஸ் வேணுமோ அத்தனை லாட் சைஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். ஒன்று வந்து 1300 நான் இந்த இது ஆரம்பிக்கும் போது வந்து 1300, முடிக்கும் போது வந்து உங்களுக்கு ஒரு வேறு ரேட்டில் இருக்கும். அந்த 1300 மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இதை தாங்க சொன்னேன். எது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக தெரியுதோ அதில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி பழகுனதுக்கு அப்புறமா வந்து இதில் ரொம்ப ப்ராஃபிட்டும் வராது. இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப லாஸும் வராது. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அதனால் வந்து ஃப்யூச்சர் மார்க்கெட் ஸ்டாக்ஸில் தான் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து முடிவு பண்ணிட்டீங்கன்னா, ஃப்யூச்சர் மார்க்கெட்டில் போகிறத விட நீங்கள் இந்த மாதிரி வந்து கேஷ் மார்க்கெட்டில் வந்து பை பண்ணி நீங்கள் வெயிட் பண்ணி இருந்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ண பாருங்கள். இல்லை இன்ட்ராடே தான் பண்ண போகிறேன் அப்படின்னா கூட இன்ட்ராடேயில் பை செல் வந்து நீங்கள் வந்து பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அன்றைக்கி டேக்கு முடியும் போது வந்து ப்ராஃபிட் லாஸும் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இது வந்து என்னென்னு பார்ப்போங்களா. முதல்ல வந்துட்டு நம்ம ஒரு சில நாளாக வந்து நம்ம வந்துட்டு ஆரம்பத்தில் இந்த மாதிரி நம்ம வந்து இந்த டைரெக்ஷனில் போகலை. ஸோ ஆரம்பத்தில் இருக்கிற வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இன் ஜென்ரல் வந்து அப்படியே டிஸ்கஷன் வந்து போயிட்டு இருந்திருக்கும். பட் ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா ரொம்ப பின் பாயிண்ட்டாக நம்ம வந்து ட்ரேடு வந்து எடுத்துகிட்டு இருக்கிறோங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 2 விஷயங்க. ஒன்று வந்து சீக்வன்ஸ், ஹையர் ஹை லோயர் லோ, அந்த மாதிரி ஹையர் லோ லோயர் ஹை, அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம வந்து பார்க்குறோம். அது வந்து ட்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் வந்துட்டு ஒரு 2 விஷயம் தாங்க மார்க்கெட்டில் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒன்று மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ஆகுங்க, இப்படியே போய்கிட்டே இருக்கும். இந்த ட்ரெண்டு வந்து வீக் ஆகும். இங்கெல்லாம் வந்துட்டு நல்லா மேலே வந்துட்டு இருக்கிற மார்க்கெட்டு
ட்ரெண்டு வீக் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஹையை கட் பண்ண மாட்டான், இல்லைனா லைட்டாக போய் எட்டி பார்த்துட்டு கீழே வருவான். இந்த லோவை வந்து கட் பண்ணுவான். கட் பண்ணானா ட்ரெண்டு மறுபடியும் வந்து மாற்றி விட்ருவாங்க. மாற்றி விட்டுட்டு என்ன பண்ணுவான், எக்ஸாக்டாக இந்த லெவலுக்கு கூட போவாங்க. ஆனால் என்ன பண்ணுவான், அங்கேருந்து வந்து கீழே வந்துடுவான். அப்போ எப்போ இது வந்து ஸ்லோ டவுன் ஆகுதோ அப்போ தான் வந்து திரும்ப வந்து மேலே போக ஆரம்பிப்பான். ஸோ இது வந்து தொடர்ந்து இதே மாதிரி வந்து நடந்துக்கிட்டே இருக்குதுங்க மார்க்கெட்டில். நீங்கள் இதை வந்து ஸ்டாக்கில் பார்க்கலாம், ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் பார்க்கலாம், இதில் பிட்காயின் அந்த மாதிரி கிரிப்டோ கரன்சிஸில் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். எல்லா சார்ட்லேயுமே இது வந்து நடந்துகிட்டு இருக்குதுங்க. இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ட்ரெண்ட் லைன் போடுறோம் பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைன் எதுக்காக போடுறோன்னா இதுதாங்க, அந்த ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் அவன் பாட்டு போய்கிட்டே இருப்பான். இதை வந்து என்ன சொல்கிறாங்க, அந்த காலத்தில் வந்து சில இதெல்லாம் வந்து சூட்சுமமாக சொல்லுவாங்க, பழமொழி மாதிரி வந்து சொல்லிவிட்டு விட்ருவாங்க. அது எதுக்கு சொன்னாங்கன்னே தெரியாது, ஆனால் அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்போம் நம்ம இதனால் வரைக்கும். இது வந்து அதுதான். நீங்கள் இந்த ஹையர் ஹை லோயர் லோன்லாம் சொன்னால் உங்களுக்கு வந்து புரியாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ட்ரெண்ட் லைனை போட்டுக்கோங்க. அந்த ட்ரெண்ட் லைன் கிட்டே வரும்போது வந்து பை, அந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு கட்டத்தில் பிரேக் ஆகும். பிரேக் ஆச்சுன்னா கீழே வரைக்கும் போகும் அப்படின்னு சும்மா சிம்பிளாக வந்து உங்களுக்கு புரியறதுக்காக சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் வந்து இதுதான், ஹையர் ஹை லோயர் லோங்கிற அந்த விஷயத்தை நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். வேறு என்ன பார்த்தோம், ஆமாம், மார்க்கெட் வந்து ட்ரெண்டாகி மேலே போகும், இல்லைனா ட்ரெண்டாகி கீழே வரும், இல்லைனா வந்து ஒரே இடத்துல கன்சால்டேட் பண்ணும். இந்த ஒரே இடத்துல கன்சால்டேட் பண்ணுறது வந்து ரொம்ப டேஞ்சரஸுங்க. அதாவது ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு எல்லோரும் வந்து இந்த மாதிரி கன்சால்டேஷன் ரேஞ்சில் வந்து ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் என்ன சொல்லுவேன், இந்த மாதிரி கன்சால்டேஷன் ரேஞ்சில் வந்துட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஒன்ஸ் வந்து 2 தடவை இந்த மாதிரி வந்து ரெசிஸ்ட் ஆகிட்டாலோ, இல்லை 2 தடவை ஒரே இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டாலோ, அடுத்த தடவை இந்த இடத்துக்கு வரும்போது நம்ம ஒரு பை ட்ரேடை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த தடவை இந்த இடத்துக்கு வரும்போது ஒரு செல் ட்ரேடையும் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. இது என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு 3 தடவையோ இல்லைனா ஒரு 4 தடவையோ வந்து இந்த மாதிரி வந்துட்டு மேலே தான் பிரேக் ஆக போகிறான் அப்படின்னா, இந்த கீழே வந்து டச் பண்ணிட்டு போகிறான் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரமாட்டான். அந்த பிரேக் ஆகி போகிற டயத்தில் வந்து வரமாட்டாங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சின்னதாக எதனாச்சும் ஒரு பேட்டர்ன் மாதிரி எதனா வந்து ஃபார்ம் பண்ணுவான், இல்லைனா இதில் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருப்பான், இங்கேருந்து பிரேக் ஆகி மேலே போவான். பட் ஆனால் ஒன்ஸ் வந்து இந்த கன்சால்டேஷன் ரேஞ்சை வந்து பிரேக் பண்ணனான்னு வச்சுக்கோங்களேன், கண்ணா அப்படின்னான்னு போவாங்க. இது ஒரு கன்சல்டேஷன் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து மேலேங்கேலையும் போயிட்டு இருக்குது. ஒன்ஸ் வந்து மேலே பிரேக் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வந்து மேலே போய்கிட்டே இருப்பாங்க. அது வந்து ஸ்டாக்ஸில் தான் நடக்குதா அப்படின்னா, ஸ்டாக்ஸ்லன்னு இல்லைங்க, எல்லா சார்ட்லேயுமே நடக்குது. நீங்கள் எல்லா சார்ட்லேயுமே பாரபட்சம் இல்லாமல் இந்த விஷயத்தை வந்து பார்க்கலாம், கவனிச்சிங்கன்னா தெரியும். இது என்ன டைம் ஃப்ரேம் நான் வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, என்ன டைம் ஃப்ரேம் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது உங்களுடைய கேபிட்டலை பொறுத்து தான் இருக்குது விஷயம். கேபிட்டல் ரொம்ப சவுண்டாக இருந்ததுன்னா நீங்கள் 1 hour டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணலாம். கேபிட்டல் ரொம்ப லிமிட்டடாக இருக்குது அப்படின்னா கம்மியான டைம் ஃப்ரேம் 5 minutes டைம் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரேட் எடுக்கிறதுக்கு சொல்கிறேன். ஸோ ஸ்டாக்ஸை வந்து நான் எப்போவுமே எப்படி வந்து அப்ரோச் பண்ண சொல்லுவேன் அப்படின்னா, வீக்லியிலிருந்து நீங்கள் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கான காரணத்தை வந்து நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், இப்போ லூபின் அப்படிங்கிற இந்த ஸ்டாக் வந்து 5 minutes டைம் ஃப்ரேமில் நம்ம இந்த சார்ட்டை பார்த்துட்டு இருக்கோங்க. ஜஸ்ட் லைக் தட் இந்த தேதி வந்து என்றைக்கு, இது January 1ங்க. January 1 போயிட்டேன்னா சரி, ஓகே. 5 மாதத்துக்கு முன்னாடி, 6 மாதத்துக்கு முன்னாடி வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து அப்படியே வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இது என்ன நடந்துருக்குதுன்னு பாருங்கள். ப்ரைஸ் வந்து மேலேருந்து கீழே வந்துருக்குது. ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்குதுங்க. இந்த இடத்துல சின்ன டாட்டர் லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஓப்பனிங்கு. ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகிட்டு கீழே வந்துருக்குது. திரும்பவும் வந்து கீழே வந்துட்டு மேலே ட்ரை பண்ணியிருக்கான், மேலே போகல. கீழே ஒரு லோ புதுசாக ஒரு லோ வச்சுருக்கான், மேலே ட்ரை பண்ணியிருக்கான், மேலே போகல. இது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இது பாருங்கள், ப்ரீவியஸ் ஹை இதாங்க. இந்த சீக்வன்ஸை ஃபாலோ பண்ணும்போது அவன் என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சானா அடுத்த தடவை கீழே வரும்போது ப்ரீவியஸ் லோவுக்கு வரமாட்டான், வராமல் வந்து மேலே போவான். என்ன சொல்கிறான்னு பாருங்கள், மேலேருந்து கீழே இப்படி வந்ததுங்க, மேலே போகும்போது இந்த ஹைக்கு போக மாட்டான். கீழே ஒரு புது லோ வச்சுட்டு திரும்பவும் வந்து மேலே போகும்போது இந்த ஹைக்கு போக மாட்டான். கீழே திரும்பவும் ஒரு லோ வச்சுட்டு மேலே வரும்போது இந்த ஹைக்கு போக மாட்டான். ஒன்ஸ் இந்த ஹைக்கு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி போயிடுவான். போயிட்டு கீழே வந்தான்னு வச்சுக்கோங்களேன், இந்த லோக்கு வரமாட்டான். வராமல் வந்து மேலே போவான், கீழே வரும்போது இந்த லோக்கு வரமாட்டான். திரும்பவும் வராமல் இப்படி வந்து மேலே போவான். சில டைம் என்ன பண்ணுவான்னா அந்த லெவலுக்கே கூட வந்துடுவான், கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு.
இந்த லெவலுக்கு வந்துட்டு அப்புறம் மறுபடியும் வந்து மேலே போவான், ட்ரெண்டை வந்து கண்டினியூ பண்ணுவான். இது வந்து தொடர்ந்து நடக்குதுங்க மார்க்கெட்டில். தொடர்ந்து வந்து இது வந்து நான் இப்போ சொல்கிறது எல்லாமே வந்து எல்லா சார்ட்டுக்குமே வந்து பொருந்தும், எல்லா டைம் ஃப்ரேமுக்குமே பொருந்தும். அது எப்படி அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இந்த வீடியோலையும் வந்து பார்த்துடலாங்க. வீடியோ கொஞ்சம் டைம் ஆகும், பொறுமையாக வந்து நீங்கள் வந்து பாருங்கள். நானும் பொறுமையாக உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படியே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கிராஜுவலாக இப்படி கீழே போகுது பாருங்கள். நீங்கள் ட்ரெண்ட் லைன் ஒன்று போட்டிங்க அப்படின்னா அழகாக மேட்ச் ஆகிடும். இது ஏன் மேட்ச் ஆகுது அப்படின்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் என்னன்னு பார்த்தா, ஹையை வந்து போய் டச்சே பண்ண மாட்டான். ஹையை டச் பண்ணாமல் அவன் பாட்டுக்கு லோ பண்ணிட்டு கீழே போய்கிட்டே இருக்கான். சரிங்களா? கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோ வந்து இங்கிருந்தே கண்டினியூ ஆகுது. இந்த ஹை வந்து இந்த பீக் வரைக்கும் போயிருக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்துல பீக் வரைக்கும் போயிட்டு அங்கிருந்து கீழே வரும்போது என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், ப்ரீவியஸ் ஹையை தொடவே இல்லைங்க. ஸோ மேலேருந்து கீழே வரும்போது, மேலே போகும்போது ப்ரீவியஸ் ஹைக்கு போல பார்த்தீங்களா? மார்க் பண்ணுறான், ப்ரீவியஸ் ஹையே தான். கீழே வந்துட்டு மேலே போகும்போது ப்ரீவியஸ் ஹைக்கு போக முடியல, இதுலேருந்தே கீழே வந்துட்டான். பட் ஆனால் கீழே நல்லா போகாமல் திரும்பவும் வந்து மேலே வர ட்ரை பண்ணியிருக்கிறான். ஆனால் இந்த லெவலை கட் பண்ணல, அதாவது ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணல. கட் பண்ணாமல் கீழே வந்துட்டு மேலே போகலை. திரும்பவும் கீழே வந்தான், மேலே போகலை. திரும்பவும் கீழே வந்தான், மேலே போக முடியல. அன்னைக்கு டே வந்து என்ன பண்ணான், கிட்டத்தட்ட மேலே அப்படி எட்டி பார்க்குற மாதிரி பார்த்துட்டு முடிச்சிட்டான். அடுத்த நாள் ஓப்பன் ஆனதுலேருந்து திரும்ப வந்து என்ன பண்ணுறான், அடுத்து வந்து போக முடியாமலேயே அப்படி கீழே போயிட்டே இருக்கான். கீழே நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கம்ஃபர்டபுளாக வந்து லோ பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கிறான். அடுத்து வந்து லோ பண்ணிகிட்டே போகிறான். ஈஸியாக இருக்குங்களா? சரி, இந்த இடத்துலலாம் இந்த மாதிரி நடந்துருக்குது, அதனால் நீங்கள் கரெக்டாக இந்த இடத்த எடுத்து வச்சு நீங்கள் வந்து சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் முன்னாடி போய் பார்ப்போம் என்ன நடந்துருக்குது அப்படின்னு. இங்கே என்ன நடந்துருக்குது பாருங்கள், மேலே வந்துருக்குறானா? இங்கே பாருங்கள், ப்ரீவியஸ் லோ இதுங்க. இந்த ப்ரீவியஸ் லோவுக்கு வர முடியாமல் மேலே போயிருக்கிறான். ப்ரீவியஸாக இந்த இடத்துல ஒரு ரேஞ்சு ஒன்று இருக்குதுங்க, அந்த ரேஞ்சை வந்து பிரேக் பண்ணியிருக்கான். மேலேயும் போக முடியல, கீழேயும் வர முடியாமல் இருந்தான். ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணால் பார்த்தீங்களா, பிரேக் பண்ணதுலேருந்து என்ன பண்ணியிருக்கான், புதுசாக இன்னொரு ஹை வச்சுருக்கிறான், புதுசாக இன்னொரு ஹை வச்சுருக்கிறான், புதுசாக இன்னொரு ஹை வச்சுருக்கிறான். இப்படியே போயிருக்கிறானா மேலே? அப்போ கீழே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கீழே மேலே போயிட்டு கீழே வரும்போது ப்ரீவியஸ் லோவுக்கு வரமாட்டான். மேலே இந்த ஹைக்கு மேலே போயிட்டு கீழே வரும்போது ப்ரீவியஸ் லோவுக்கு வரமாட்டான். இதை நீங்கள் லோவாக, இதுதான் இந்த ஹையோடைய லோ வந்து இதாங்க. அதனால் இதை தான் நீங்கள் லோவாக கன்சிடர் பண்ணோம். கீழே வரும்போது வந்து வரல. அப்போ திரும்பவும் மேலே போய் இன்னொரு ஹை வச்சுட்டு கீழே வரும்போதும் இந்த லோக்கே வரல. திரும்பவும் மேலே போயிட்டு கீழே வரும்போது இந்த லோவுக்கு வரல. பட் ஆனால் இந்த தடவை என்ன பண்ணியிருக்கிறான், இந்த ஹைக்கும் போகல. ப்ரீவியஸாலாம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அடுத்தடுத்து ஹை பண்ணிகிட்டே வந்தான். பட் ஆனால் இந்த தடவை கொஞ்சம் மேலே போயிட்டு என்ன பண்ணுறான், கீழே வர்ற மாதிரி ட்ரை பண்ணான். பட் ஆனால் முடியல. அதனால் என்ன பண்ணான், நம்ம இதை வந்து பை ட்ராப்புன்னு சொல்லுவோங்க. ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, நம்ம எப்படி வந்து யோசிப்போம் அப்படின்னா, இந்த மார்க்கெட் வந்து இங்கேருந்து வந்து மேலே போகும்போது நம்ம பயந்துக்கிட்டே இருப்போம். இது செல்லாகி கீழே வந்துடும் யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஒரு கட்டத்தில் நல்லா மேலே போனோன்னே, நல்லா மேலே போகிறானே, இன்னும் கூட நல்லா மேலே போவான் போலவே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது நல்ல ஒரு புல்லிஷ் மூமெண்டம் வந்து உங்களுக்கு தெரியுங்க. நல்ல புல்லிஷாக இருக்கும்போது என்ன பண்ணுவோம், மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்குது, நம்ம வந்துட்டு இந்த இடத்துல சும்மா வாங்கி போடுவோம். 2 நாளாக 3 நாளாக புல்லிஷாக இருக்கிறான், இன்னும் மேலே போவான், மொமெண்டம் இங்கே பார்த்தோம்னா நல்லா இருக்குது, ஒரு ரெட் கேண்டில் கூட இல்லை, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவோம். நம்ம வாங்கினதுலேருந்து அடுத்த 2 நாளைக்கு வந்து கீழே வந்துடுவோம். இதைத்தான் நம்ம பை ட்ராப்புன்னு சொல்லுவாங்க. இங்கேயே வாங்க வேண்டிய ஸ்டாக்கை நிறைய பேர் ஆஸ் எ ரீட்டைல் ட்ரேடராக உங்களுக்கு இந்த இடத்துல வாங்கத்தான் வந்து தோணும். நீங்கள் வாங்கினோன்னா உங்களை பயமுறுத்தி உங்களுடைய ஸ்டாப் எல்லாத்தையும் வந்து எடுக்க பார்ப்பான். உங்கள் ஸ்டாப்பெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா வந்து அவன் எப்பவும் போகிற மாதிரி வந்து மேலே போயிடுவான். ஸோ இது தொடர்ந்து வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ 5 மினிட்ஸில் இன்னும் கூட எதனா இன்ஃபர்மேஷன் இருக்குதா அப்படின்னு வந்து இன்னும் நீங்கள் ஜூம் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இங்கிருந்து பாருங்கள், அப் ட்ரெண்ட்லலாம் வந்துருக்கு ப்ரைஸ். ஸோ இங்கிருந்து ஒரு ப்ரைஸ் வந்து மலையேறி மேலே வர்றான் அப்படின்னா 1 2 3 4 5 நாள், 5 நாளைக்கு வந்து பையர்ஸ் வந்து ரொம்ப வந்து அக்ரெசிவாக வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. இப்படியே பை பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியாதுங்க. ஒரு சின்ன புல் பேக் வந்துருக்குறான்.
வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே போகிறானா கீழே வரானா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம வந்து பார்க்கலாங்க. இப்போ 5 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து நீங்கள் 5 மினிட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இவ்வளோ தாங்க உங்களுக்கு குவாலிட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து இதுதான். ஸோ இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் ஆகி கீழே போகிறான், லோ பண்ணிகிட்டே போகிறான் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். இதையே நம்ம 1 ஹவர் போய் பார்ப்போம் என்ன நடந்திருக்குது அப்படின்ட்டு. ஸோ 1 ஹவரில் இன்னும் கூட உங்களுக்கு கூடுதல் தகவல் வந்து கிடைக்குதுங்க. என்ன அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த ஃப்ரேமில் சொல்கிறேன், ஜஸ்ட் இந்த ஃப்ரேம் மட்டும் நீங்கள் இதை தானே பார்த்து ட்ரேட் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஃப்ரேமில் இருக்கிற இந்த விஷயம் மட்டும் 1 ஹவரில் வரும்போது உங்களுக்கு என்ன தகவல் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கிது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரைஸு ஒரு சின்ன புல்பேக் வந்திருக்கிறான், அப்புறம் திரும்பவும் வந்து அந்த ரேஞ்சுக்கே போக ட்ரை பண்ணியிருக்கிறான், இந்த ரேஞ்சை கட் பண்ணி மேலே போய் ட்ரை பண்ணியிருக்கான், திரும்பவும் வந்து இந்த லோவையே வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து மேலே இவ்வளோ தூரம் போயிருக்கான். ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு தகவல் கிடைக்கிது, நல்ல புல்லிஷாக இருக்குது மார்க்கெட் அப்படிங்கிற தகவலும் உங்களுக்கு வந்து கிடைக்கிது. ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணி மேலே போயிட்டாங்கிறதும் தெரியுது உங்களுக்கு. சரி, ஓகே. இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், டேயில் போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். டேயில் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வந்து இன்னும் வந்து ரொம்ப குவாலிட்டியாக வந்து இருக்குங்க. என்ன அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஒரு நல்ல அப் ட்ரெண்டில் மேலே போயிட்டு இருக்காங்க. பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து புரிஞ்சிடும், நல்லா வந்து மேலே போயிட்டு இருக்கான். கீழே ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிங்கனாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து மேட்ச் ஆகுங்க. இந்த ட்ரெண்ட் லைன் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ட்ரெண்ட் லைன் போட்டு தான் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா லாஜிக்கை புரிஞ்சிக்காமல் வெறும் ட்ரெண்ட் லைனுக்கு வந்தால் நான் பை பண்ண போகிறேன்னு இருந்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து ட்ரெண்ட் ஆரம்பிக்குது, இந்த இடத்துல அடுத்த டச் ஆகிருக்குது, இது ரெண்டுத்தையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிடுறீங்க. அடுத்த தடவை வரும்போது கரெக்டாக வந்து மேலே போயிட்டான், அடுத்த தடவை வரவே இல்லை பார்த்தீங்களா, அவன் மேலே போயிட்டே இருக்கிறானே. இதில் நீங்கள் இது புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கீழே வரும்போது ப்ரீவியஸ் லோவுக்கு வரல, மேலே போயிட்டு கீழே வரும்போது ப்ரீவியஸ் லோவான இந்த இடத்துக்கு வர முடியல. இப்போ மேலே போயிட்டு கீழே வரும்போது ப்ரீவியஸ் லோவான இந்த இடத்துக்கு வரக்கூடாது, எங்கேயோ இந்த இடத்துலேருந்து வந்து அவன் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஒரு வேளை கீழே வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், இந்த லோவை அவன் வந்து கட் பண்ணக்கூடாது. இந்த லோவை கட் பண்ணாமல் இப்போ இருந்தான் அப்படின்னா இந்த இடத்துலேருந்து திரும்பவும் வந்து மேலே போய் இன்னொரு ஹை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலே இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஹை வச்சுருக்கான், இங்கே ஒரு ஹை வச்சுருக்கான், இங்கே ஒரு ஹை, இங்கே ஒரு ஹை, இங்கே ஒரு ஹை, இன்னொரு ஹையும் வச்சுட்டான். இந்த குவாலிட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து எப்படி வந்து இருக்குது பார்த்தீங்களா. 5 மினிட்ஸில் நீங்கள் பார்க்கும்போது வந்து அன்றைக்கும் நாளும் நடந்த அது மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஃப்ரேமில் வந்து தெரியுது. 1 ஹவரில் இன்னும் கூட கொஞ்சம் நல்ல இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. டேயில் வந்து பார்க்கும்போது இன்னும் பெட்டரான இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருக்குது. என்ன அது பெட்டரான இன்ஃபர்மேஷன் அப்படின்னா ப்ரைஸ் வந்து நல்ல புல்லிஷாக இருக்குது, நல்ல புல்லிஷாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ரைஸ் எப்போல்லாம் வந்து நல்ல டிஸ்கவுண்ட் கொடுக்குறானோ அப்போ நீங்கள் பை பண்ணலாம். நான் இது வந்து ட்விட்டரில் வந்து போஸ்ட் பண்ணேங்க இந்த சார்ட்டை. போஸ்ட் பண்ணோன்னே ஒருத்தர் வந்து கேட்டிருக்கிறாரு, இதை நான் இப்போ பை பண்ணலாமா அப்படின்னு. ஸோ ப்ரைஸ் வந்து நல்லா மேலே போனதுக்கப்புறம் பை பண்ணலான்னு நீங்கள் யோசிக்காதீங்க. ப்ரைஸ் வந்து நல்லா கீழே வந்ததுக்கப்புறம் தான் பை பண்ணணும். மேலே இருக்கும்போது செல் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் வேணால் யோசிக்கலாம் மொழிய, பை பண்ணுறதை பற்றி நீங்கள் யோசிக்கவே கூடாது. சரி, ஓகே. இன்னும் கூட ஒரு டைம் ஃப்ரேம் வந்து அதிகமாக போய் பார்ப்போங்களா. வீக்லி டைம் ஃப்ரேமில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போங்களா. வீக்லியில் வந்துட்டு உங்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய இன்ஃபர்மேஷன் வந்து இருக்குது பாருங்கள். ஸோ ப்ரைஸ் வந்து ஏற்கனவே இந்த இடத்துலேருந்து ஃபாலோ ஆகிருக்கு. இது எந்த இடம் 2100 அப்படிங்கிற ரேஞ்சிலேருந்து அவன் 2020 கொரோனா அப்போ எங்கே வந்துட்டான் அப்படின்னா 490க்கும் வந்துட்டான். இந்த 490லேருந்து கிட்டத்தட்ட 1300 வரைக்கும் போயிட்டு திரும்பவும் வந்து அவன் 590க்கே வந்துட்டான். இப்போ இந்த 590 அப்படிங்கிற இந்த ரேஞ்சிலேருந்து மேலே போனவன் ப்ரீவியஸாக வந்து இந்த இடத்துல ஒரு லெவல் வச்சுருந்தான் பார்த்தீங்களா, அந்த லெவலை பிரேக் பண்ணிட்டு மேலே போயிட்டான். இப்போ மேலே போனான் அப்படின்னா எவ்வளோ தூரம் இவன் வந்து மேலே போக வாய்ப்பு இருக்குன்னா இந்த ரேஞ்சில் இருக்கிற இந்த லெவல் 1500 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து என்ன லெவல்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இருக்கிற ஹை எல்லாத்தையும் வந்து நீங்கள் மார்க் பண்ணி கொண்டு போய்க்கலாம். ஸோ வீக்லிலேருந்து நீங்கள் எதுக்கு நீங்கள் இதை வந்து ஸ்டாக்ஸை வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு தான். ஸோ எது வந்து ஹை, என்ன நடந்துகிட்டு இருக்குது, எங்கேருந்து கீழே வந்தான், எங்கேருந்து மேலே போக ட்ரை பண்ணுறான், இப்போ இதில் எதனாச்சும் நம்ம வந்து ட்ரெண்டை வந்து கனெக்ட் பண்ண முடியுமா, இது இப்படி வந்து கனெக்ட் பண்ண முடியுமா, இப்படி வந்து நம்ம கனெக்ட் பண்ணோன்னா என்ன ஆகும், கீழே வந்து ஒரு சப்போர்ட் மாதிரி இந்த இடத்துல வந்தோன்னா வந்து போயிருக்கிறான். ஸோ இது ஒரு பேட்டர்ன் ஆச்சு நம்மளுக்கு. சும்மா ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் இந்த மாதிரி வரைஞ்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடச்சிரும். இது வந்து இப்படி போகுது, இப்படி வருது, அப்போ இது வரைக்கும் போயிட்டு கீழே வந்ததுன்னா கீழே போயிடும்,
அதனால் கீழே நல்லா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏதோ கொஞ்சம் நஞ்சம் வந்து ஒரு புல் பேக் வந்து வர்ற மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போய் இன்னும் கூட மேலே போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா இந்த பேட்டர்ன் வந்து அந்த மாதிரி தாங்க வேலை செய்யும். அப்போ இந்த பேட்டர்னை நீங்கள் ஏற்கனவே வீக்லியில் வந்து பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா, இந்த பேட்டர்னை ஏற்கனவே நீங்கள் வரைஞ்சிருந்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி சப்போர்ட்டுக்கு 2 தடவை வந்துட்டு ப்ரைஸ் வந்து மேலே போக ஆரம்பிச்சிது அப்படின்னாலே உங்கள் டார்கெட் என்னது, ஒரு 700லேருந்தே நீங்கள் வந்து இதை வந்து குறி வச்சுருந்துடலாம். உங்கள் டார்கெட் வந்து கிட்டத்தட்ட 1500க்கு மேலே இருக்குது. அப்படியே இங்கே மேட்ச் ஆகுதா? ஸோ இங்கேயும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த இடத்துக்கு வந்தால் நம்மளுக்கே ட்ரெண்ட் லைன்லேயும் வந்து டச் பண்ணுற மாதிரி இருக்குது. சூப்பர், அவ்வளோதான். அப்போ குவாலிட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து எப்படி வந்து உங்களுக்கு வந்து அப்படியே மாறுது பார்த்தீங்களா? இப்போ 5 மினிட்ஸில் நீங்கள் பார்த்து ட்ரேடு எடுங்க, தப்பில்லை. ஆனால் வீக்லியில் வந்து என்ன நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா 5 மினிட்ஸ் போனீங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். சரி, ஓகே. 5 மினிட்ஸில் ஒரு சீக்வன்ஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா? அந்த சீக்வன்ஸ் வந்து இங்கே நடக்குதான்னு பார்ப்போமா சும்மா? சரி, ஓகே. என்ன பண்ணியிருக்கிறான், கீழேருந்து மேலே வந்திருக்கிறான். ஸோ இந்த இடத்துல எப்படி வந்தான் அப்படின்னா, கீழே வந்துட்டான், மேலே போயிட்டு திரும்ப வந்து கீழே அதே ரேஞ்சு கிட்ட வர ட்ரை பண்ணியிருக்கிறான். ஃபஸ்ட்டு வந்து 507, இது எது வரைக்கும் வந்திருக்கான்னா 536 வரைக்கும் வந்திருக்கிறான். ஒரு 20 பாயிண்ட் வந்து மிஸ் ஆகிருக்கு, ஃபெயில்டு லோ. ஸோ இந்த சப்போர்ட்லேருந்து ப்ரைஸ் வந்து மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. நம்ம இதுலேருந்து பார்ப்போம். என்ன பண்ணியிருக்கிறான், மேலே போயிட்டு கீழே வர ட்ரை பண்ணியிருக்கிறான். கீழே எது வரைக்கும் வர ட்ரை பண்ணியிருக்கான், இது வரைக்கும் புல் பேக் வந்துட்டு திரும்ப வந்து ஒரு அப் ட்ரெண்டு மேலே போயிட்டு திரும்ப வந்து கீழே வர ட்ரை பண்ணியிருக்கான். ப்ரீவியஸ் லோவுக்கு வரல. அப்போ மேலே போயிட்டு கீழே வர ட்ரை பண்ணியிருக்கான், ப்ரீவியஸ் லோவுக்கு வரல. மேலே போயிட்டு கீழே வர ட்ரை பண்ணியிருக்கான், ப்ரீவியஸ் லோவுக்கு வரல. மேலே போக ட்ரை பண்ணியிருக்கான், மேலேயே போக முடியல. அப்போ கீழே வந்தான் பார்த்தீங்களா? கீழே வரும்போது வந்து அவன் இந்த லோ வந்து எக்காரணத்து கொண்டும் வந்து விடவே இல்லை. அப்போ இது மொத்தமாக ஒரு ட்ரெண்ட் ஆகிடுது, அதோடைய புல் பேக் இதாகிடுது. திரும்ப வந்து மேலே போகும்போது என்ன பண்ணியிருக்கான், திரும்பவும் இந்த லெவலை பார்த்துக்குங்க. இந்த லெவலை அவனால் கட் பண்ண முடியல. இந்த லெவலை கட் பண்ண முடியல. ஆனால் கீழே வரும்போது என்ன பண்ணணும், இந்த லெவலை கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணாத வரைக்கும் அவன் மேலே தான் போவான். அப்போ மேலே போயிட்டு கீழே எவ்வளோ தூரம் வந்திருக்கான், இவ்வளோ தூரம் தான் வந்திருக்கிறான். இவ்வளோ தூரம் வரணும், வந்து இந்த இடத்துக்கு வந்தால் கூட நீங்கள் பை தான் பண்ணுவீங்க. ஏன்னா இந்த ஹையோடைய லோ வந்து இதுதான். ஒரு ஹை போகுது அப்படின்னா அந்த ஹையோடைய லோ எதுன்னு பார்க்கணும். இந்த ஹையோடைய லோ இதுதான். அப்போ இந்த லோவை எப்போ கட் பண்ணுறோன்னா அப்போ வந்து கீழே போயிடுவான். ஆனால் என்ன பண்ணியிருக்கிறான், இதுக்குள்ளாரையே ஒரு சின்ன ட்ரெண்டு பண்ணியிருக்கான். மேலே கீழே ஸ்விங் ஆகி இதுக்கு மேலே வந்து போக முடியாமல் இப்படி வந்து ரொம்ப நாளாக இந்த இடத்த பிரேக் பண்ண முடியாமல் இருந்ததை பிரேக் பண்ணிட்டான். அதுக்கு உங்களுக்கு சிக்னல் வந்து எப்படி வந்து கிடச்சிருக்குது பாருங்கள். சிக்னல் வந்து ப்ரீவியஸாக இதுதான் லோ, மேலே போய்ட்டு கீழே வரும்போது இதுதான் லோ, மேலே போய்ட்டு கீழே வரும்போது இதுதான் லோ. அப்போ பையர்ஸோட ஸ்ட்ரென்த்து தெரியுதா உங்களுக்கு? கீழேயே வரமாட்டேங்குது மார்க்கெட்டு, மேலேயே தள்ளிக்கிட்டே இருக்கான். பட் ஆனால் செல்லர்ஸ் இதுக்கு மேலே விட மாட்டுறாங்க. எவ்வளோ நாளைக்கு பையர்ஸு பவர்ஃபுல்லாக வந்து மேலே வந்து பிரேக் ஆகி மேலே கொண்டு போயிட்டாங்க மார்க்கெட்டை. ஸோ மேலே போன உடனே இதுதான் பை ட்ராப்புன்னு சொல்கிறது. அப்படியே இருக்கும், இங்கேருந்து வந்து கீழே விழுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் பை ட்ராப் மேலே வந்து புல்லிஷாக போகிற மாதிரி காட்டுவான். எல்லாம் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளார பை பொசிஷன்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்குது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா புல்லிஷாக போகுது மார்க்கெட்டு, ஒரு பெரிய வால்யூம் கேண்டலோடு வந்து பிரேக் ஆகிருக்கு, அதனால் மேலே போகும் அப்படின்னு. என்ன பண்ணனா, ப்ரீவியஸாக ஒரு லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இதான ஹை, எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுவோம், குழப்பமாயிடும். இதான ஹை, இந்த ஹையை கடைசி வரைக்கும் வந்து அவன் கட் பண்ணவே மாட்டான். வீக்லி பாடி க்ளோஸ் வந்து எங்கே வச்சுருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும், அவன் கட்டே பண்ண மாட்டான். இவன் இதை கட் பண்ணவே இல்லைனாலே இவ்வளோ தூரம் மேலே வந்து வந்திருக்கிறான். கடைசியாக ஒரு புல் ட்ராப் கேண்டில் வந்து உங்களால் வந்து பார்க்க முடியுது, ஒரு பெரிய கேண்டில் வந்து பார்க்க முடியுது. அப்போ இதுக்கு மேலே போகலை, அப்போது கொஞ்சம் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இங்கேருந்து என்ன பண்ணுறான் பாருங்கள் சீக்வன்ஸு, மேலே இந்த கீழே வந்தான், மேலே போகும்போது இந்த ஹைக்கு போக முடியல, கீழே வந்துட்டு மேலே வரும்போது இந்த ஹைக்கு போக முடியல, கீழே வந்துட்டு மேலே போகும்போது இந்த ஹைக்கு போக முடியல. இந்த ஹையை கடைசி இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ நாட்களாக வந்து கட் பண்ணவே இல்லை. கட் பண்ணாமல் என்ன பண்ணியிருக்கிறான், கட் பண்ணாமல் என்ன பண்ணியிருக்கான், இந்த ஹைக்கு போகவே முடியல. அப்புறம் கீழே வந்துட்டான், மேலே வரும்போது இந்த ஹைக்கு போக முடியல, இதோட ஹையை வச்சுட்டு வந்துட்டான். கீழே வந்துட்டு மேலே போகும்போது இந்த ஹைக்கு போக முடியல, கீழே
இந்த தடவை கீழே வர முடியல. இங்கெல்லாம் எப்படி கீழே வந்திருக்கிறான் பாருங்கள், எவ்வளோ பெரிய ஃபால் ஆகிருக்கு, எவ்வளோ பெரிய ஃபால் ஆகிருக்கு, இதுலேருந்து எவ்வளோ பெரிய ஃபால் ஆகிருக்கு, இதுலேருந்து அந்த ஃபால் கொஞ்சம் கம்மியாச்சு. இங்கேருந்து போயிட்டு வரும்போது நல்லா கீழே வரணும்ல, இந்த லெவலில் கட் பண்ணணும்ல, அப்போ தான் இன்னும் கீழே போவான். பட் ஆனால் கீழே வரல. கீழே வராமல் மேலே போனவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா ப்ரீவியஸ் ஐயை கிட்டத்தட்ட போய் தொட்டுட்டான். இந்த மாதிரி ப்ரீவியஸ் ஐயை போய் கிட்டத்தட்ட தொட்டுட்டான் அப்படின்னாலே அடுத்து மேலே போகிறான்னு அர்த்தம். அடுத்த தடவை கீழே வரும்போது அவன் என்ன பண்ணக்கூடாது, இந்த லோவை கட் பண்ணக்கூடாது. ஈக்குவலாக கூட வரலாம், பட் ஆனால் கட் பண்ணி கீழே போகக்கூடாது. கட் பண்ணி கீழே போனான்னா இன்னொரு லோ வைக்கிறான்னு அர்த்தம். அப்போ இங்கேருந்து என்ன பண்ணான், திரும்ப வந்து மேலே போக ஆரம்பித்தான். மேலே இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்து போய் நின்றுட்டு இருக்கிறான். சரிங்களா? இப்போ இதுடைய லெவல் வந்து எதுன்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே எதனாச்சும் வந்து உங்களுக்கு சிக்னல் இருக்கும். அப்போ இங்கே வந்து எது சிக்னல், இந்த பாடி வந்து இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு, விக்கு வந்து இவ்வளோ தூரம் இருக்குது. ஜோனாக வரைஞ்சிங்க அப்படின்னா இங்கேருந்து வந்து நீங்கள் ஜோன் வரைஞ்சிருவீங்க. கிட்டத்தட்ட சப்போர்ட்டுக்கு வந்துட்டு மேலே போயிட்டான். ஸோ நம்ம 5 மினிட்ஸில் பார்க்குற அதே சீக்வன்ஸ் தான். நம்ம எப்படி இந்த வீடியோவுடைய ஆரம்பத்தில் 5 மினிட்ஸில் ஒரு சீக்வன்ஸ் பார்த்தோமோ அதே சீக்வன்ஸு வீக்லியில் வேலை செஞ்சுருக்குங்களா? ஏப்ரல் மாதத்தில் இருந்து, அதாவது போன வருஷமா 2021 ஏப்ரலில் இருந்து சொல்கிறேன். பொறுமையாக கீழே 2023 ஜானுக்கு வரைக்கும் வந்து கீழே வந்துட்டான். 2 வருஷமாக கீழே வந்திருக்கிறான். இதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இதை ஹையர் டைம் ஃப்ரேமில் ஒன்ஸ் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரேடை வந்து தப்பாக பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் தப்பாக ட்ரேட் பண்ணுங்கள், ஆனால் ட்ரெண்டை பேஸ் பண்ணி பண்ணுங்கள். ஒன்ஸ் இது வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் வந்துட்டு இருக்கும்போது செல் ட்ரேடு எடுக்கவே எடுக்காதீங்க. டவுன் ட்ரெண்ட் வரும்போது பை ட்ரேடு எடுக்கவே எடுக்காதீங்க. திரும்பவும் ஒரு பை ட்ரெண்ட் வரும்போது இதில் நீங்கள் செல் ட்ரேடு ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. ஒரு நாள் 2 நாள் உங்களுக்கு லாஸில் இருந்தாலும் இல்லை ஒரு மாதம் லாஸில் இருந்தாலும் அடுத்து வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டில் வந்துடும். இது மேலே தான் போகுதுன்னு நீங்கள் பை ட்ரேடை வந்து இந்த இடத்துல எங்கேயாச்சும் வந்து எடுத்துட்டிங்கன்னா கூட ஒரு 2 வாரம் 3 வாரம், அதாவது ஒரு மாதம் 1.5 மாதம் வந்து உங்களுக்கு லாஸில் இருந்தது. அதுக்கப்புறமா வந்து ஒரு ஹெவியாக ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்கான். ஏன் இந்த பை ட்ரெண்டில் நான் செல்லே பண்ண முடியாதுன்னா கண்டிப்பாக பண்ணலாம். நீங்கள் 5 மினிட்ஸ் போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து செல் பண்ணி, இது வந்து நல்ல ஒரு பை ட்ரெண்டு தானே. இந்த பை ட்ரெண்டில் பாருங்கள் மேலேருந்து எவ்வளோ தூரம் வந்து செல்லு வந்துருக்குது பாருங்கள். பட் ஆனால் இதெல்லாம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறமா பண்ண வேண்டிய விஷயங்கள். அப்போது ஹையர் டைம் ஃப்ரேமில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் லோயர் டைம் ஃப்ரேமில் வந்து நீங்கள் சரியான ட்ரெண்டு பார்த்து நீங்கள் ட்ரேடு எடுக்க முடியும். அந்த ட்ரேடு தான் உங்களுக்கு வந்துட்டு நல்ல ப்ராஃபிட் வந்து கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், 1 ஹவர் டைம் ஃப்ரேமே போயிடலாம். போயிட்டு இப்போது மார்க்கெட்டில் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது, புல்லிஷாக வந்து மார்க்கெட்டை மேலே போயிருக்கு. ஒரு புல் பேக் வந்து வந்துருக்குது. இந்த புல் பேக் வந்து எதுக்கு கீழே போகக்கூடாது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு கீழே போகக்கூடாது. ஸோ இதுக்கு கீழே வந்து போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இது வரைக்குமே நம்ம வந்து வந்ததுன்னா மார்க்கெட்டை வந்து பை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துடலாம். என்ன நடக்குதுன்னு பார்த்துருவாங்களா? ப்ரைஸு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு நல்ல கன்சல்டேஷன் ஆச்சா ப்ரைஸு. 5 மினிட்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நல்லா மேலே கீழேயும் போன மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஆனால் 1 ஹவரில் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியுது பாருங்கள். இங்கே நல்ல மொமெண்டம் இருந்தது. ப்ரைஸ் வந்து மறுபடியும் ஒரு நல்ல மொமெண்டம், அப்படியே ப்ரைஸ் வந்து ரொம்ப கன்சால்டேட் ஆனால் அடுத்த நாள் வந்து ஓப்பனே வந்து பிரேக் ஆகி அவனுடைய ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுறான். ஸோ இந்த ட்ரெண்டை இந்த இடத்துல போய் நான் செல் ட்ரேட் எடுத்திருந்தேன்னா நான் வந்து இந்த ப்ராஃபிட் பண்ணியிருப்பேன்னு நீங்கள் யோசிக்கவே கூடாது. இந்த இடத்துல எங்கே நான் பை பண்ணேன்னா ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் பார்க்கணும். ஏன்னா பை வந்து நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு போகும். ஏன்னா ட்ரெண்டு வந்து பை, செல்லு வரும், பட் ஆனால் செல்லு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சரி, ஓகே. இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கான்னு பார்ப்போங்களா? இப்படியே வந்து மார்க்கெட்டை வந்து மேலே போயிட்டு இருக்குது. பையிலேயே வந்து ரொம்ப நாளைக்கு வந்து போக மாட்டாங்க மார்க்கெட்டு. இப்போ என்ன பண்ணியிருக்கிறான், மேலே இது வரைக்கும் போயிட்டு திரும்ப இந்த இடத்துல வந்து எப்படி வந்து வந்திருக்கிறான், கீழே வந்திருக்கிறான் பார்த்தீங்களா, வந்துட்டு மேலே போயிருக்கான்ல. அதே மாதிரி மேலே போகும்போது என்ன பண்ணியிருக்கான், மேலே இவ்வளோ தூரம் போயிருக்கிறான், திரும்ப கீழே வந்து மேலே போக முடியல. அப்போ இது ஒரு ஹையாக வந்து எடுத்துக்கிறான். இப்போ நம்ம இதையே வந்து ஒரு ஹையாக வந்து மார்க் பண்ணிடலாங்க. இதை ஹையாக மார்க் பண்ணிவிட்டு கீழே நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், குரூப்பில் டூப்னு ஒரு கேண்டில் வந்து நம்ம வந்து சொல்லுவோம். அது என்ன அப்படின்னா, நல்லா புல்லிஷாக போயிட்டு இருக்க மார்க்கெட்டில் ஏன்னா ஒரு ரெட் கலரில் கேண்டில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கணுங்க. நெக்ஸ்ட் டைம் ப்ரைஸ் வந்து அந்த இடத்துக்கு வரும்போது வந்து இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க.
அதாவது இந்த இடத்துலயே வந்து அந்த கேண்டில் இருக்குது. அதனால தான் இந்த இடத்துல வந்து இந்த மாரி வந்து மார்க்கெட் வந்து நின்னுட்டு இருக்குது. ஒருவேளை இத பிரேக் ஆச்சுன்னா இங்க வருங்க. ஒருவேளை இதையும் பிரேக் ஆச்சுன்னா கீழ திரும்ப இந்த லெவலுக்கே போயிடும். இந்த லெவல இந்த இடத்துல மார்க் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? இந்த லோவ வந்து அவன் வந்து திரும்ப வந்து பிரேக் பண்ணக்கூடாது. கீழ வரலாம். இது வரைக்குமே பை தான். இதுக்கு கீழ தான் செல்லு. பட் ஆனா இந்த இடத்த பிரேக் பண்ணக்கூடாது. கீழ எவ்வளோ தூரம் வந்தாலும் ஓகே தான். சரி, என்ன நடந்துட்டு இருக்கு பார்ப்போங்களா? ஸோ என்ன எதிர்பார்த்தோமோ அதே மாதிரியே வந்து இந்த குரூப்பில் இதை வந்து மிஸ் பண்ணினா கூட இந்த இடத்துல ரொம்ப நாள் நின்றுச்சு. பட் ஆனால் அந்த இடத்த பிரேக் பண்ணி கீழே வந்தால் கூட இந்த கேண்டல்லேருந்து வந்து அவன் வந்து மேலே போக ட்ரை பண்ணுறான். இப்போ வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த லெவலில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இந்த ரெசிஸ்டன்ஸில் இது வரைக்கும் தான் ப்ரைஸ் வந்து போயிருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸில் 1 2 3 4 5 6 தடவை இந்த இடத்துக்கு வந்து கேண்டில் வந்துருக்குதுங்க. இந்த மாதிரி வந்து அடிக்கடி வந்து கேண்டில் வரும்போது நீங்கள் இது என்ன பண்ணலாம், ஒரு ஜோனாக கூட மார்க் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ இந்த ஜோனில் கீழே ஒரு ஜோன் இருக்குது, மேலே ஒரு ஜோன் வந்து இருக்குது. இது வரைக்கும் வந்து போனதுனால இதை நீங்கள் வந்து இப்படி மார்க் பண்ணிக்கலாம். மேலேயும் வந்து நீங்கள் இது வரைக்கும் வந்து போனதுனால இப்படி வந்து மார்க் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நெக்ஸ்ட் டைம் வந்து ப்ரைஸு இந்த ஜோனுக்கு பக்கத்தில் வந்ததுன்னா யூ கேன் கோ ஃபார் ஏ செல் ட்ரேட். எப்படி இப்படி வந்து நீங்கள் பை தானே சொன்னீங்க, ஏன் வந்து செல் ட்ரேடு வந்து நம்ம எடுக்கலான்னு சொல்கிறீங்க அப்படின்னா, அந்த சின்ன சின்ன செல் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு ஜோனுக்குள்ளார இருக்குது ப்ரைஸு. அதனால் மேலே போயிட்டு கீழே வந்து மேலே போய் கீழே வந்து இன்னொரு தடவை கூட மேலே போய் கீழே வந்துட்டு அதுக்கப்புறமா தான் பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த கன்சால்டேஷன் ரேஞ்சுங்கிறது அப்படி தான் வந்து வேலை செய்யும். நிறையா இடங்களில் வந்து இந்த மாதிரி நடந்துருக்குது. இந்த மாதிரி கன்சால்டேஷன் நடக்கும்போது நீங்களும் பாருங்கள், ஒரு 3 தடவையோ 4 தடவையோ வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளாரே இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே போயிடும். இது எப்போ இந்த கன்சால்டேஷன் வருது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ப்ரைஸ் வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா டக்குன்னு ஸ்லோ டவுன் ஆகிடும். ஒன்று புல் பேக் நல்லா வந்துட்டு அப்புறம் மேலே போகும். ஒருவேளை புல் பேக்கே வர முடியல அப்படின்னா இந்த மாதிரி வந்து கன்சால்டேட் பண்ணிவிட்டு அந்த இடத்துலையே இருக்கிற மாதிரி அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்புறம் வந்து திரும்ப வந்து ட்ரெண்டை வந்து கண்டினியூ பண்ணி மேலே போயிடுவான். அப்போ நீங்கள் ஒருவேளை செல் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீங்கள் செல் பண்ண போகிறீங்க அப்படின்னா எந்த இடத்துல செல் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸு திரும்பவும் எப்போ இந்த இடத்துக்கு வருதோ அப்போ தான் செல். இல்லை இந்த ஜோனுக்குள்ளாரே வந்துருச்சுன்னா இங்கேயே செல் பண்ணுவானா, அப்போ உங்கள் ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்குது. நீங்கள் இங்கே செல்லை எடுத்துக்கோங்க, பட் ஆனால் ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்குது. இந்த விக்குக்கு மேலே போய் ஏதாவது ஒரு பாடி க்ளோஸ் வச்சுன்னா நீங்கள் எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. அப்போ என்ன நடந்துன்னு பார்ப்போங்களா? ப்ரைஸு கீழேருந்து எப்படி ட்ரெண்டாகி மேலே வருது பார்த்தீங்களா, அப்படியே பொறுமையாக வந்து மேலே வரான். எங்கேருந்து வரான்? இந்த சப்போர்ட்லேருந்து மேலே வரான். சரியா? சரி, ஓகே. மேலேருந்து கீழே வரும்போது கூட பாருங்கள் எப்படி வந்துருக்கான் பாருங்கள். கீழே வந்து மேலே புல் பேக்கு, கீழே வந்து மேலே புல் பேக்கு, கீழே வந்து மேலே புல் பேக்கு, கீழே வர முடியலை, மேலே போயிட்டு கீழே வர முடியல, அப்படியே வந்து மேலே 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 மேலே. ஸோ இது தொடர்ந்து நடக்குதுங்க, தொடர்ந்து நடக்குது. மார்க்கெட்டில் திரும்ப இந்த விஷயம் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அது எல்லா இடத்துலையுமே நடக்குது. இங்கே பாருங்கள், ப்ரைஸ் வந்து இங்கே வந்துச்சு. எக்ஸாக்டாக இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஒரு செல் ட்ரேடை வந்து ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ஒரு நிமிஷம் வந்து சரி, ஓகே. அதோடைய செட்டிங் வரல, கொஞ்சம் நவுத்திடலாமா அப்படின்னு பார்த்தேன். சரி, நம்ம நவுத்திப்போம், சார்ட்டை நவுத்திடுவோம். இது என்ன நடந்திருக்குது அப்படின்னா, கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹைக்கே வந்துருக்குது. அந்த ஹையில் ஒரு செல் ட்ரேட் நம்ம எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. நம்மளுடைய டார்கெட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் தான். இந்த சப்போர்ட் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும்னாச்சும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ட்ரெண்ட் லைன் வந்துட்டு திரும்ப மேலே போய் அப்புறம் பிரேக் ஆகி கீழே வர்றது கூட ப்ரைஸு சான்சஸ் வந்து நம்மளுக்கு வந்து இருக்குது. என்ன நடக்குதுன்னு பார்ப்போங்களா? கீழே சப்போர்ட்டுக்கே வந்துச்சு. ஒன்ஸ் இந்த மாதிரி சப்போர்ட்டுக்கு வந்தது அப்படின்னா இது வந்து ஃப்யூச்சரில் வந்து 425 அப்படிங்கிறது அந்த ஸ்டாக்கோட ஒரு லாட்டோட சைஸுங்க. ஒரு ஃப்யூச்சர் வந்து நீங்கள் செல் பண்ணுறதுக்கோ பை பண்ணுறதுக்கோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு 1.5 லட்ச ரூபா கிட்டத்தட்ட வந்து தேவைப்படுவாங்க. இப்போ இந்த 1.5 லட்ச ரூபா உங்களுக்கு வந்து இருந்து நீங்கள் இந்த ட்ரேடு வந்து நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த மேலேருந்து இங்கே வரைக்கும் வரும்போது 17,000 ரூபா உங்களுக்கு வந்து லாபம் வந்து வந்திருக்குது. ஸோ மேலேருந்து கீழே வந்தோன்னு நீங்கள் என்ன பண்ணலாம், க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ கீழே வந்து என்ன நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, கீழே இருக்கிற இந்த ஜோன்லேயே வந்து இதுதான் வந்து லோங்க. இதுக்கு கீழே வந்து போகக்கூடாது ப்ரைஸ். இதுக்கு கீழே போச்சு அப்படின்னா இன்னும் நல்லா வந்து கீழே போயிடும். பட் ஆனால் இது ஒரு கன்சால்டேஷன் ரேஞ்சு மாதிரி தெரியறதுனால இதுக்கு கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை.
என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இங்கிருந்து வந்து திரும்ப மேலே போனால் ஒரு புல் பேக் வந்து திரும்ப வந்து மேலே போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது மார்க்கெட்டில். நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் தேவைப்படலன்னா நீங்கள் வந்து இதை வந்து டெலீட் பண்ணிடணுங்க. தேவையில்லாத விஷயங்களை வந்து எப்போவுமே வந்து வச்சுக்காதீங்க. இப்போதைக்கு ஹைன்னு பார்த்துட்டா இந்த விக்கு மேலே போச்சு பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஹை. இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு பை ட்ரேடை நீங்கள் இந்த ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணீங்க பார்த்தீங்களா, இந்த செல்லை வந்து 17,000 ப்ராஃபிட் புக் பண்ணிங்களா, திரும்பவும் இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து பை ட்ரேடு வந்து எடுத்து வந்துக்கலாம். ஏன் அப்படின்னா திரும்ப உங்களுடைய டார்கெட் வந்து இதுதான். இந்த மேலே இது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையா இருக்குது. ஸோ அடுத்த நாள் வந்து ஓப்பன் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், கீழே ஒரு வேளை நீங்கள் ஸ்டாப் வந்து போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டாப்பை எடுத்து வந்துருப்பான். பட் ஆனால் கேண்டில் க்ளோஸ் எங்கே வச்சான், இங்கே தான் வச்சான். ஸ்டாப் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கேண்டில் க்ளோஸ் இந்த மாதிரி வைக்கிறானாலே ஹீ இஸ் கோயிங் டு பிரேக் சிக்னல். இதுதான். ஏன்னா இதில் எல்லாரும் பை பண்ண எல்லாருமே, இது லாஜிக்கு பாருங்கள், இதில் பை பண்ண எல்லாருமே இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணிங்கன்னு கூட வச்சுக்கலாம். எக்ஸாக்டாக இந்த இடத்துலாம் பை பண்ணிங்க, ஸ்டாப் எங்கே போடுவீங்க, அது பக்கத்துலேயே கீழே தான் போடுவீங்க. திரும்பவும் இந்த இடத்துக்கு வரும்போது நீங்கள் ஒரு வேளை பை பண்ணியிருக்கிறீங்க, இங்கேயே கூட பை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கீழே வந்துட்டான், ஸ்டாப் எங்கே போடுவீங்க, இந்த லோக்கு கீழே தான் போடுவீங்க. மேலே போகிறதுக்கு முன்னாடி பெரும்பாலான நேரங்களில் நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க, டக்குன்னு வந்துட்டு போயிடுவான். 5 மினிட்ஸில் போய் பார்ப்போமா, அந்த வந்தது வந்து எப்படி வந்துட்டு போயிருக்கான் பாருங்கள். 5 மினிட்ஸில் பாருங்கள், ஒரு நாள் வந்து ஆரம்பிச்சிருக்கிறான், நேராக கீழே வந்துட்டு ஒரு சின்ன புல் பேக்கு, நேராக கீழே வந்திருக்கிறான், ஹிட் அண்ட் ரன், இங்கே வந்தான் மேலே போயிட்டான். உங்களுக்கு என்ட்ரியோடு கொடுக்கல பாருங்கள், 5 மினிட்ஸ்லேயே என்ட்ரி கொடுக்கல. மேலே போனால் ஒரு சின்ன புல் பேக், மேலே போனால் சின்ன புல் பேக், மேலே போனால் சின்ன புல் பேக்கு, மேலேயே போயிட்டான். ஜஸ்ட் லைக் தட் நடந்து முடிஞ்சிச்சு. மேலேருந்து கீழே, கீழேருந்து வந்து மேலேயும் வந்து போயிட்டான். இப்போ 1 ஹவருக்கே போயிடலாம். ஸோ 1 ஹவரில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் இந்த இடத்துல ஒரு செல் ட்ரேட் எடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இந்த லோலேயே வந்து ஒரு செல் ட்ரேட் எடுத்துருக்கிறீங்க, ப்ரைஸ் வந்து நல்லா இந்த மாதிரி வந்து கீழே வரும்போது யூ ஹவ் டேக்கன் ஏ செல் ட்ரேட். ஓகே, இந்த லெவலில் வந்து நீங்கள் பை ட்ரேட் எடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய டார்கெட் வந்து இதுதான். பட் ஆனால் இதில் என்ன லாஜிக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மேலே வந்து ப்ரைஸ் வந்து மேலேருந்து கீழே வந்து, மேலேருந்து திரும்ப கீழே வந்து, திரும்ப வந்து மேலே போகிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற எல்லா லிக்விடிட்டியும் வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு மேலே போகிறான் பார்த்தீங்களா, இவன் வந்து மேலே அப்படியே கொண்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க. இதில் என்ன அப்படின்னா, நீங்கள் இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் ஐயை வந்து கட் பண்ணணும். ப்ரீவியஸ் ஐயை கட் பண்ணி மேலே போயிட்டானாலே மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கீழே வரும்போது வந்து ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குரூப்பில் டூப்பு கேண்டில் இருக்குதா, இந்த கேண்டிலை வந்து கட் பண்ணாமல் மேலே போனான்னா மேலே போயிடுவான். என்ன பண்ணுறான், அந்த கேண்டிலுக்கே வந்துருக்குறானா, இந்த கேண்டலோடைய பெருசு வந்து எவ்வளோ பெருசு, இவ்வளோ பெருசு இருக்குது, இந்த விக்கு வந்து இவ்வளோ தூரம் இருக்குது, இந்த கேண்டில் வந்து இவ்வளோ இருக்குது, அந்த கேண்டலுடைய பாட்டம் வரைக்கும் வந்துட்டு திரும்பவும் வந்து ஹீ இஸ் ட்ரைங் டு கோ அப். ப்ரீவியஸ் லோ இதுதான், ப்ரீவியஸ் லோ இது தான். இந்த ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் அவன் போனான்னு வச்சுக்கோங்களேன், ஹீ வில் கோ அப். எப்படி மேலே போகிறான் பார்த்தீங்களா. ஒரே ஒரு ஃபியூச்சர் வந்து வாங்கி நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு லாபமே வந்துடும். ஜஸ்ட் லைக் தட். இதில் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரெண்டு தெரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் இந்த ட்ரேடெல்லாம் எடுக்கும்போது தான் உங்களுக்கு இந்த மாதிரி லாபங்கள்லாம் வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும். ட்ரெண்டு தெரியணும், எங்கே போகிறோம் அப்படிங்கிறது வந்து தெரியணும். தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரிலாம் ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். அதுக்காக தான் நான் வந்து என்ன சொல்லுவேன், கேபிட்டல் வந்து உங்களுக்கு கேபிட்டல் சைஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கணும். இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் ஒரே ஒரு ட்ரேடு மட்டும் எடுத்தால் போதும். என்ன நீங்கள் எதிர்பார்த்து இந்த மார்க்கெட்டுக்கு வர்றீங்களோ அதை வந்து மார்க்கெட் வந்து திருப்பி உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் எந்த விதமான பயிற்சியுமே இல்லாமல் சும்மா வந்துட்டு நானும் வந்து பை செல் தானே, நானும் ஒரு தடவை பண்ணி பார்க்குறேன், க்ரீன் வந்தால் பை, ரெட்டு வந்தால் செல், அவ்வளோதானே நான் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணினீங்கன்னா சிக்கலாயிரும்.
அப்போ இவ்வளோ விஷயங்களையும் பார்த்து ட்ரெண்டை பார்த்து நீங்கள் வந்து ஒரு ட்ரேடை எடுக்கும்போது வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து பண்ணிடலாம். இப்போ மேலே வந்தால் பார்த்தீங்களா, மேலே வரும்போது எப்படி வந்திருக்கிறான்னு பாருங்கள். ப்ரீவியஸாக இருக்கிற விஷயங்களை கட் பண்ணவே மாட்டான். அந்த லோ இருக்குன்னா அந்த லோவை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டான். இதுதான் ஃபஸ்ட்டு லோ. ரெண்டாவது லோ, மேலே போயிட்டு கீழே லைட்டாக வந்திருக்கான், கீழே லைட்டாக வந்திருக்கான், கீழே வந்திருக்கிறான், கீழே வந்திருக்கிறான், இப்படியே போய்கிட்டே இருப்பாங்க மேலே. நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, சும்மா இருந்தால் போதும். இந்த லோவை கட் பண்ணிட்டான்னா அதோட முடிஞ்சது கதை. ஆனால் இந்த லோ வரைக்குமே வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த லோ வரைக்குமே பை தான். ஸோ இது வந்து திரும்ப 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 மார்க்கெட்டில் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான் இவன் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஜஸ்ட் நவ் வந்து என்ன பண்ணுறாப்புல அப்படின்னா, டெய்லியில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கூட பெட்டராக வந்து உங்களுக்கு வந்து தெரியுங்க. இதை தான் நான் வந்து ஒரு போஸ்ட்டாக வந்து போட்டிருந்தேன். ஏற்கனவே நம்ம ஒரு கன்சல்டேஷன் ரேஞ்சு பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த கன்சல்டேஷன் ரேஞ்சிலேருந்து ப்ரைஸ் வந்து இவ்வளோ தூரம் வந்து மேலே வந்துருச்சுங்க. ஏற்கனவே நம்ம பார்த்த ரேஞ்சு வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, டெய்லியில் இருக்கமா, ஏற்கனவே பார்த்த ரேஞ்சு வந்து இந்த இடத்துல இருக்குங்க, குட்டி ரேஞ்ச். இந்த குட்டி ரேஞ்சிலேருந்து பிரேக் ஆகி மேலே வந்தது ப்ரைஸ், இவ்வளோ தூரம் வந்தது. பட் ஆனால் இந்த இடத்துல எப்படி வந்து விளையாண்டுருக்கான் பார்த்தீங்களா. இப்போ என்ன பண்ணுங்கள், நான் இந்த வீடியோ வந்து இதோட முடிக்கிறேன். இதை முடித்தோன்னே நீங்கள் இதை என்ன பண்ணுங்கள், 1 ஹவருக்கு போயிடுங்க. 1 ஹவருக்கு போய் இதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. லூப்பிங் சார்ட் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி வந்து டெய்லியில் போய் மார்க் பண்ணிக்கோங்க. டெய்லியில் போய் மார்க் பண்ணதுக்கப்புறமா 1 ஹவர் சார்ட் எடுத்து என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து சும்மா ஜென்ரலாக அப்படியே பாருங்கள். அதாவது கீழே இந்த இடத்துல இருந்து மேலே போக ஆரம்பித்த மார்க்கெட்டு இந்த கீழே இருக்கிற இந்த லோவை வந்து கட் பண்ணியிருக்கிறானா, மேலே போகும்போது எப்படி போயிருக்கிறான், எந்த இடத்துல வந்து தடுமாறி இருக்கிறான். இந்த இடத்துல வந்து ரொம்ப நேரமாக வந்து நின்றுக்குது மார்க்கெட். இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் கீழே போயிருக்கிறான். கீழே போனால் கூட மேலே திரும்ப வரும்போது இந்த லோவை கட் பண்ணாமல் மேலே வந்துருக்கிறான் பாருங்கள். அப்போ மேலே வந்து இந்த இடத்துல இதை பிரேக் பண்ணும்போது எவ்வளோ வால்யூமோட மேலே போயிருக்கான் பாருங்கள். இந்த வால்யூமோட மேலே போனது ப்ரீவியஸாக இந்த இடத்துல வந்துட்டு ஹை இருக்குது. இந்த ஹைக்கு மேலேயே போயிட்டான். மேலேயே போயிட்டு கீழே வரும்போது கீழே வந்துட்டு என்ன பண்ணியிருக்கான், இந்த லோவை கட் பண்ணக்கூடாது. என்ன தான் அவன் மேலே போனாலும் ப்ரீவியஸாக எந்த இடத்துலேருந்து போனான், இந்த இடத்துலேருந்து தான் மேலே போனான். அப்போ இந்த லோவை கட் பண்ணுற வரைக்குமே நம்மளுக்கு வந்து பை தான். ஒரு வேளை கீழே இன்னும் கொஞ்சம் வந்திருந்தானா நம்ம பையும் பண்ணியிருந்தலாம். இந்த இடத்துல குரூப்பில் டூப்பு கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா. அப்போ இந்த கேண்டில் வந்து டச் பண்ணோன்னா மேலே போயிட்டான் பாருங்க. எங்கே வரைக்கும் போயிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா திரும்பவும் வந்து கீழேருந்து மேலே போகும்போது ப்ரீவியஸ் ஹைக்கு எக்ஸாக்டாக போயிருக்கான் பாருங்கள். அங்கேருந்து என்ன பண்ணியிருக்கான், கீழே வந்துட்டான். கீழே வரும்போது என்ன பண்ணிட்டான், அடுத்து லோ பண்ணிக்கிட்டே கீழே வந்தான். எது வரைக்கும் வந்தான்னா ப்ரீவியஸ் லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரீவியஸ் லோக்கே வந்திருக்கிறான் பார்த்தீங்களா. நான் உங்களுக்கு வந்துட்டு எங்கே சொன்னேன், இங்கே சொன்னேன். ப்ரீவியஸ் லோக்கு வந்திருக்கிறான் பார்த்தீங்களான்னு இங்கே காமிச்சேன். சேமாக வந்து இங்கேயும் நடந்திருக்குதா, ஏதாச்சும் வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு. மேலேயும் வந்து சேமாக ஈக்குவல் ரேஞ்சுங்க. லைன் போட்டே காட்டுறேன், ஈக்குவல் ரேஞ்ச். அதோட கொஞ்சம் மேலே எட்டி பார்த்துருக்கான், லைட்டாக எட்டி பார்த்துருக்குறான் மேலே. இதை டெலிட் பண்ணிடுறேன். லைட்டாக எட்டி பார்த்துருக்குறான். எட்டி பார்த்து என்ன பண்ணிட்டான், கீழே ஒரு தடவை ஃபெயிலியர் ஆகிடுச்சு. லாஸ்ட் டைம் வந்து இந்த ஹைலேருந்து ஒரு லைனை போட்டு வச்சோம், இந்த இடத்துல வந்தோன்னா ஃபெயிலியர் ஆகிடுச்சு. பட் ஆனால் கீழே வந்துட்டு மேலே வரும்போது இது வந்து ஃபெயிலியர் ஆகலை. அப்போ என்ன பண்ணால் கீழே வரைக்கும் வந்தான். இதை வந்து நம்ம செல் பண்ண ட்ரை பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். ஏன்னா கீழேருந்து மேலே வந்துட்டான், ஒரு கன்சல்டேஷன் ரேஞ்சில் மாட்டிக்கிட்டான் அப்படின்னோடனே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், செல் பண்ணி ட்ரை பண்ணலாம். கீழே வந்தான்னா 100% பை பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்குல்ல. இப்போ மேலே உங்களுக்கு செல் பண்ண பயமாக இருந்தால் கூட கீழே வந்து 100% கான்ஃபிடென்ட்டாக வந்து பண்ணலாம். பிகாஸ் மார்க்கெட் இஸ் புல்லிஷ். அப்போ என்ன பண்ணுறான், கீழே திரும்ப வந்து அதே ரேஞ்ச், இந்த ரேஞ்சு இருக்குது பாருங்கள், இந்த ரேஞ்சு வந்து இது வரைக்குமே கண்டினியூ பண்ணுறான். லைட்டாக கீழே போயிருக்கிறான். ஆனால் அங்கேருந்து வந்து திரும்ப வந்து ரெக்கவர் ஆகி மறுபடியும் வந்து மேலே போக ஆரம்பிச்சிட்டான். ப்ரீவியஸாக இந்த லெவலில் இருக்கு பாருங்க, இந்த லெவலில் வந்து டச் பண்ணோன்னே வந்து மேலே போக ஆரம்பிச்சிட்டான். சரி, இது 1 ஹவர் தான் பார்க்குறோமா. இவன் பாருங்கள், இவன் மேலே போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கான், ப்ரீவியஸாகவே இந்த இடத்துல ஒரு தடவை நல்ல கீழே வந்து லிக்விடிட்டி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு மேலே வந்தான்.
மேலே இது ஒரு ரேஞ்சாக வந்து வச்சுக்கிட்டு இந்த ரேஞ்சை வந்து இவ்வளோ நாளாக பிரேக் பண்ணாமலேயே இருந்தான். ஓகேங்களா? இந்த ரேஞ்சுக்கு வரும்போதெல்லாம் கீழே போயிருக்கிறான். அதுக்கப்புறமா வந்து போன வாரத்தில் வந்து அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்ன பண்ணியிருக்கான், நல்லா பிரேக் அவுட் ஆகி மேலேயே போயிட்டான். இது என்ன நடந்திருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, டேயில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோவிலேருந்து ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்கு. ஸோ நானே பாதி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், திரும்பவும் போய் உட்காந்து இது வந்து என்ன நடந்துருக்குது லூப்பினில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். இதில் ஏதாச்சும் சந்தேகம் இருந்ததுன்னா இந்த வீடியோவுடைய இந்த லிங்க்லேயே நீங்கள் வந்து இது சந்தேகமாக இருக்குது சொல்லுங்கன்னு கேளுங்க. நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பதில் சொல்கிறேன். ஸோ ஒருவேளை இந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் ஆகி கீழே வந்தான் அப்படின்னா இது வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்தான் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம பையை வந்து எடுக்கலாம். ஏன்னா மேலே கீழே மேலே போயிருக்குது. அதனால் கீழே வரமாட்டான், கண்டிப்பாக மேலே தான் போவான். இன்னும் நல்லா வந்து மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் பை வந்து இங்கே பண்ணலாமா அப்படின்னா இங்கே பண்ணவே கூடாது. ஏன் ப்ரீமியமில் இருக்குது, உங்களுக்கான டிஸ்கவுண்ட்டை நீங்கள் கேட்கணும். பொருளை பார்த்தோன்னா வாங்கக்கூடாது, பேரம் பேசணும். பேரம் பேசி நல்ல விலையை கம்மி பண்ணி அதுக்கப்புறம் தான் வாங்கணும். எந்த இடத்துல கம்மி பண்ணி வாங்கலாம், இந்த இடம். ஏன் இப்படி சொல்கிறேன், இது குரூப்பில் டூப்பு கேண்டில் வந்து இங்கே இருக்குது. இந்த டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். அப்போ ஒரு வேலை ப்ரைஸ் கீழே வந்ததுன்னா இந்த ரேஞ்சிலேருந்து திரும்பவும் கூட மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பட் ஆனால் வந்து பர்ஃபெக்டாக வந்து இது எல்லாத்தையும் வந்து பிரேக் பண்ணிட்டு மேலே போயிட்டான். அதனால் திரும்ப கீழே வர்றது கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. பார்ப்போங்க என்ன நடக்குது. இந்த மாதிரி வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து சாட்டர்டே சண்டேஸில் உட்காந்து ஸ்டாக்கு தான் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த எதெல்லாம் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு, எதெல்லாம் வந்து லோவில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்க்கலாம். இல்லைனா எதெல்லாம் இந்த மாதிரி கன்சல்டேஷனில் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். டே டைம் ஃப்ரேமில் பார்த்துட்டு அதை மார்க் பண்ணி வச்சு அதை மட்டுமே கவனித்து வந்து பாருங்கள். அடுத்தடுத்த தடவை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம லைவில் வந்து ட்ரேட் எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் உங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.